அடுத்து the award for best actor in a negative role, and for the first time after a very long time in the category la ஒரு female actor வந்து nominate ஆயிருக்காங்க. Best negative actor in a negative role. What a journey. A good friend of mine who has been my daughter, who's been my chellam, Trisha. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. I really want to congratulate on this wonderful journey she has had as an upcoming actress. I've seen her as a heroine and characters, and who says I'll not go, I'll stay here. Wonderful for you to have stood, grown, matured, groomed yourself. Happy to give this award to you. Thank you so much. Thank you, Prax, my dearest friend. What an honor it is to get this from the best villain himself. The best villain, I think he's played the best villain, the best father, the best lover. So yeah, the journey has been wonderful with us. Thank you so much. Never in these many years did I ever think I would be holding an award for a character in a negative role. Thank you, Saima, for making that happen. அப்படியே தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல நேரம் நம்ம அவங்களுக்கு புரியும், நல்லாவே புரியும். இல்ல த்ரிஷா மேம், நீங்க சொல்லுங்க, what was your preparation like to prepare for a negative role? To be very honest, I was just going to say this, to get this much praise for a film, I was not even going to sign the film when I heard the script. அதான் கேக்குறாங்க. So please to be translating it. அது கொடிக்கு தான் வாங்குறோம், ஃபிளாக்குக்கு வாங்கல, அதனால தமிழ்ல சொல்லுங்கன்றாங்க. Okay. முதல்ல எனக்கு கொடி ஸ்கிரிப்ட் சொல்லும்போது நான் இந்த படம் பண்ணணுமா வேண்டாமான்னு இருந்தது. பட் அதுக்கு நான் துரை சார் என்னோட டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா he convinced me to be on board and break a stereotype. So thank you so much Durai sir and the entire team of Kodi. And Saimaku ரொம்ப நன்றி. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 வருஷமா வந்துட்டு இருக்கோம். You've always honored me and supported my work. Thank you so much. And a big shout out to my fans, my well-wishers. Thank you so much for liking Kodi, watching it, accepting me in the film. Thank you guys. Thank you. எனக்கு தெரிஞ்ச ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் பொதுவாக எல்லா கேட்டகரியிலையும் அவார்டு கொடுக்கலான்னா அது கண்டிப்பாக நீங்கள் தான். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாலேயே உங்களுக்கு எதில் சார் ஒரு வாட்டி நீங்கள் அவார்டு பண்ண எந்த கேட்டகரியில் வாங்கும்போது ரொம்ப பிடிக்கும் சார்? அது வில்லனாவா வில்லியாவா? ஏன்னா அப்போல வில்லியாவும் நடிச்சிட்டிங்க, ஹீரோவாவா, எதில் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்? ஸோ உங்களுக்கு எது சார் ரொம்ப பிடிச்சது எந்த கேட்டகரியில் அவார்டு வாங்கும்போது? எனக்கு அவார்டெல்லாம் புதுசு இல்லை, அவார்டுக்கு நான் புதுசு இல்லை. இனிமே எனக்கு இது இல்லாமல் ஒரு நல்ல விவசாயி, குட் ஃபார்மர்னு கிடைச்சா நல்லா இருக்கும். சூப்பர் சார். ஆக்சுவலாக நல்லா, அதாவது நிறைய பேருக்கு நல்லா நடிக்கணுங்கிற ஒரு விதையை விதைச்சிருக்கீங்க ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில். ஸோ அதாவது நீங்களாம் வந்து இப்போ எனக்குலாம் வந்து ஆக்டர் சதீஷ்னு சொல்லும்போது இந்த ட்விட்டரில் போட்டிருக்கேன், அப்படி சொல்லும்போது மட்டும்தான் அந்த ஆக்டர்னே தெரியுது. பட் நீங்களாம் வந்து பார்த்து உங்களுக்கு 1% கற்றுக்கிட்டாலே நாங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளாகலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்களை என்ன பாராட்டுறதுன்னு தெரியல, அதனால வந்து நல்லா இருக்கு, ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீங்க அழகா இருக்கீங்க. ஓகே. அடுத்ததாக Quaker Oats Best Debutant Male Tamil, and the award is Best Debutant Male Tamil goes to Kailas Jairam for Meen Kulumbum Manpani. வணக்கம். அபுதாபியில் உள்ள എൻ്റെ എല്ലാ ചേട്ടന്മാർക്കും ചേച്ചിമാർക്കും എൻ്റെ நமஸ்காரம். தேங்க்யூ சைமா. இந்த அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் பிரகாஷ் ராஜ் சார் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த அவார்டு ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணும். உரியடி படம் டைரக்ட் பண்ணி நடித்த விஜயகுமார், ஆக்சுவலாக அவருக்கு தான் இந்த அவார்டு போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க ப்ரோ. அனுப்பிச்சிடுறேன். ஸோ பட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட், இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்திருக்கு. தேங்க்யூ ப்ரோ. அது ஒன்று கேட்குறாங்க, அது ஏதாவது ஒரே ஒரு 2 டைலாக் என்னென்னா, அவர் அதான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, செமையாக மிமிக்ரி பண்ணுவார். அதுவும் வந்து விஜய் சார் வாய்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணுவார். விஜய் சார், என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு வீட்டில் குடியிருக்கிற என்னோட குட்டி நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் சைமான்னு சொன்னால்
இங்கே கையை வச்சுட்டு ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல். அட ஆல் இஸ் வெல்லாம் எல்லாம் நல்லது தாங்க. எப்படி எப்படி அப்படி எப்படி. Next award at Vivo Saima is for Best Debutant Director, Tamil. And the award goes to... கொடுக்கணும். ஜஸ்ட் இவரை பற்றி ஒரே ஒரு விஷயம், இந்த டைரக்டர் பற்றி காலையில் தான் தெரிஞ்சது. 22 வயசுக்கு இந்த பையன் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. மை வெரி டியர் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர், தி யங் சென்சேஷன் கார்த்திக் நரேன் ஃபார் துருவங்கள் 16. அந்த படம் எடுத்தது கூட பெரிய விஷயம் இல்லை, இந்த வயசில் எடுத்தது தான் மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெக்கக்னிஷனுக்காக சைமாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் இயர் எந்த ப்ரொமோஷன் எந்த ஒரு பெரிய ஹைப்புமே இல்லாமல் வந்த ஒரு படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் கிட்ட இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா அது காரணமாக இருந்த ஒவ்வொரு ப்ரெஸ் மீடியா அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நிச்சயமாக கிடையாது. அண்ட் ஃபைனலாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் நன்றி சொல்ல எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன். நான் எந்த ஸ்டேஜ் ஏறினாலுமே வந்து சொல்லுவேன். ஏன்னா December 29th அன்னைக்கு வந்து எங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் இயர். December 28th அன்னைக்கு எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி ஒரே மைண்ட் செட் தான் இருந்துச்சு. என்னென்னா இது எப்படியாச்சும் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்தா போதும் அப்படின்ட்டு. பிகாஸ் இந்த படம் ஆரம்பித்த அன்னிலிருந்தே எல்லாருமே ஒரு நெகட்டிவிட்டி தான் இருந்துச்சு எங்களை சுற்றி. அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் தான் கொடுத்தாங்க. என்னென்னா ஒரு பெரிய ஸ்டார் வெஹிக்கிள் இல்லாத ஒரு படம் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் பாட் பாய்லர் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு படம். ஸோ இது ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுக்குவாங்க, அண்ட் தட் டூ சினிமா பேக்ரவுண்டே இல்லாத ஒருத்தர் வந்து ப்ரொடக்ஷனில் வர்றப்போ அதனால நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எவ்வளோதான் பாசிட்டிவாக யோசிச்சாலும் மீ பீங் 22-year-old வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இட் டுக் சம் அமௌண்ட் ஆஃப் டோல். ஸோ நான் December 28th அன்றைக்கி அப்பா கால் பண்ணி ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். அப்பா நீங்கள் உங்களோட என்டையர் லைஃப் ஏர்னிங்ஸை எனக்காக இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ எம் ஃபார்எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஆனால் வந்து வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு வேளை ஆடியன்ஸ் கிட்ட வந்து படம் ரீச் ஆகட்டியோ ஆர்எல்ஸ் நம்ம போட்டது வந்து ரிட்டர்ன்ஸ் வராட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அப்பா என்கிட்ட என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்னா, நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகணுங்கிறதுக்காகவோ சினிமாவில் நிறைய காசு பார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த படம் எடுக்கல, என் சன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ காசு போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி, நீங்கள் வந்து நாளைக்கு வரலனாலும் சரி, லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் லெட்ஸ் ஃபேஸ் இட் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் தான் இங்கே கொண்டு வர வச்சிருக்கு. அண்ட் மேலும் மேலும் ஹானஸ்டான படங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் இது சந்தீப்பண்ணா கையில் வாங்கினது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா அடுத்த படம் வந்து அவர் தான் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் லைக் நரகாசூரன் டைட்டில் அண்ட் அரவிந்த் சாமி சார் சந்தீப் சார் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறாங்க. யா, தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ. அண்ட் வாழ்த்துக்கள் அடுத்த படத்துக்கும். Congratulations. Congrats. Thank you so much. Next is the award for Vivo Best Director Tamil. And to present this award, we'd like to call on stage Vivek Zhang, CMO of Vivo India, and Suhasini Maniratnam ma'am. So the Vivo Best Director Tamil goes to Atli for Terry. Next is the award for Vivo Best Actress Tamil. The Vivo Best Actress Tamil goes to Nayanthara for Iru Mugan. Congratulations ma'am. சொல்லுங்க, நீங்களே ஃபர்ஸ்ட் ஏதான் அவார்டு வாங்கியிருக்கீங்க. நானே பேசிக்கலாம்ல, நீங்க எதுவும் கேட்க போறது இல்லைல்ல. நானே பேசிக்கலாம்ல, நீங்க எதுவும் கேட்க போறது இல்லை. Thank you Saima, thank you so much for this award. This is really really special because Irumugan is a mainstream proper commercial film. So usually வந்து ஒரு proper commercial filmல and விக்ரம் சார் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டார் இருக்கிற ஒரு படத்துல ஹீரோயின்ஸ்க்கு அவ்வளோ வேலை இருக்காது அண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் தேங்க்யூ, ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஆனந்த் சங்கர் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் பிலீவிங் தட் அ ஹீரோயின் கேன் டூ ஸோ மச் மோர் தென் just do the songs and all that. So thank you Anand Shankar, thank you Vikram sir, thank you Shibu, thank you everyone, and a big hug to all my fans all over. Thank you so much. Next is the award for Himalaya Anti-Hair Fall Shampoo Best Film Tamil. இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்காக இங்க ஒரு பெரிய பேரா கொடுத்திருக்காங்க. இதை நீங்க படிச்சிடுறீங்களா? அது 1.5 மணி நேரம் ஆகும். Mr. Sarfaraz Rumani, who is the marketing manager, hair care and premium skin care, the Himalaya Drug Company, and
Kushbu ma'am. Himalaya Anti-Hair Fall Shampoo Best Actor Saima this year. Tamil கேட்கவே வேண்டாம் wins hands down. இறுதி சுற்று. Thank you, Saima, for this award. Best Picture, Best Film always is very special because it means that the entire team has done a good job for us to get this. Thank you so much. Thanks, Maddie. Thanks, Sudha. Thanks, Ritika. Thank you so much. Thanks, Kushbu ma'am, for this, actually. I think Sashi really truly deserves to take this award. Sashi, it's a pleasure working with you as a producer. And we are very happy that Tamil Makkal வந்து இந்த படத்தை இவ்வளோ பெரிய அளவில் ஏற்றிக்கிட்டு இதை வந்து இவ்வளோ பாராட்டினாங்க. இதே மாதிரி பல படங்களில் நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோங்கிற ஒரு வெறியில் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி. I'm very proud that our film won this award because there's been so much hard work behind this. Like all the fighters that you saw in the film, all the boxers, they were all real boxers. The fight were 200% real. I got punched in the face, my fighters got punched in the face, and everybody acted so well, including the boxers. So I'm very, very proud and very, very happy. Thank you so much. Hard work really pays off, doesn't it? Congratulations to the whole team. Thank you so much once again.